லட்சுமிபுரம் கிராம பொதுமக்களே, பெரியோர்களே, சிறியோர்களே, வாலிபர்களே, குழந்தைகளே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நல்ல வாழ்த்துதலை சொல்லுகிறோம். விசேஷமாய் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்ல விசேஷமாய் அன்பான பாஸ்டர் நம்முடைய சாம் வினோத் ஐயாவுடைய தலைமையில நாங்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம். உங்களை எல்லாம் சந்திப்பதில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு இயேசுவினுடைய நல்ல வார்த்தைகளை சொல்லுவதில் எங்களுக்கு பெரிய சந்தோஷம். வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் குழந்தையாய் கர்ப்பத்தில் இருந்து மரிக்கிற வரைக்கும் பலதரப்பட்ட பாடுகள், பலதரப்பட்ட பிரச்சனைகள், குழந்தையிலே கர்ப்பம் சரியாய் இருக்கிற வரைக்கும், அது பிறந்தது முதல் அது ஒரு டீனேஜ், ஒரு இளம் வாலிபராய் மாறும் வரை வாலிபத்தில போராட்டம், படிக்கிற காலத்தில போராட்டம், அதனுடைய வாழ்நாளில நடுத்தர வாழ்க்கையில போராட்டம், ஒவ்வொரு வயதுக்கும் ஒரு போராட்டம். எனவேதான் இயேசு இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ஏதோ ஒரு வருத்தம், ஏதோ ஒரு மனஸ்தாபம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு மனிதனுக்கு வருகிற பிரச்சனை. இயேசு சொன்னார், கடைசி காலங்களில் 5 பேர் ஒரு வீட்டில் இருப்பார்கள், 3 பேருக்கு 2 பேர் விரோதமாய் ஒரே வீட்டில் இருப்பார்கள். ஒரு மனுஷனுக்கு சத்துரு அவன் வீட்டாரே என்று இயேசு சொன்னார். அந்த காலத்தில் வந்து விட்டோம். அன்பு தணிந்து விட்டது. எங்கு பார்த்தாலும் பாவம் பெருகி விட்டது. ஒரு அடி ஜான் நிலத்திற்காக கூட உறவுகள் கோற்று வரைக்கும் அன்பில்லாமல் அலைந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சமாதானம் இல்லாமல், தூக்கம் இல்லாமல், பலதரப்பட்ட பிரச்சனையோடு வாழ்கிறதை பார்க்கிறோம். ஏதோ ஒரு மனுஷனால் பிரச்சனை, அதை தாண்டி வந்தால் உறவுகளிடத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சமாதான சீர்கேடுகள், பெற்றவர்கள் பிள்ளைகளுக்குள்ளே ஒருமனமற்ற சூழ்நிலைகள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் வாழ்கிற மனிதனுக்கு இந்த உலகத்தில் ஒரு சமாதானம் இருக்குமா, ஒரு நிம்மதி இருக்குமா, இல்லது ஏதாவது நிம்மதியை தேடி எங்காவது போகணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது இல்லவே இல்லை. உலகத்தில் எந்த மூலையில போனாலும் சமாதானம் இல்லை. ஏனென்றால் சமாதானத்துக்கு ஒருவரே காரணராய் இருக்கிறார். அவர் நாமம்தான் இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் சமாதான காரணராம். பகையாய் இருக்கிற அந்த மனுஷருக்கும் தேவனுக்கும் இருக்கிற பகையை அவர் சிலுவையிலே கொன்று சமாதானத்தை உண்டாக்கினார் என்று கொலேசியர் 1 அதிகாரம் 19-20 எழுதியிருக்கிறது. என